நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கம்பம் ஆர்த்தி மகாலில் இருக்கோம். இதுக்கு ரொம்ப சிறப்பான முப்பெரும் விழா நடைபெற்றிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து தேசிய முதியோர் தினம், ரத்த வழங்கும் தினம், அப்புறம் ஜேஎஸ் தொடங்கி தினம். அதனால இன்னைக்கு வந்து ரத்தத்துடைய அந்த முழு நிகழ்ச்சியும் டியூடென்ஸில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்த கொடையாளர்களுக்கு பரிசு வழங்கினதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா அவங்க வந்து மற்றவங்க உயிர் காக்கணும்னு சொல்லி மற்றவங்களுக்கு ரத்தம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம பரிசு கொடுக்கணும்னு கொடுத்தது வாங்க பார்ப்போம். தேனி மாவட்ட ரெட் கிராஸ் செயலாளர் மரியாதைக்குரிய சுருளிவேல் ஐயாவும் இந்த விழாவில் கலந்து கொண்டது ரொம்பவே மகிழ்ச்சி. அதனால் டியூடென்ஸ் சார்பாக ஐயாவுக்கு நன்றி. இந்த ரெட் கிராஸ் ஒவ்வொரு இடத்துலையும் கலந்து கொண்ட பிறகு நிகழ்வுலையும் கலந்து கொண்ட பிறகு ரெட் கிராஸோடைய இந்த ரத்த தானம் வந்து ரொம்பவே வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெட் கிராஸ் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருச்சு. உங்கள் அனைவருக்கும் மனம் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற செயல்பாடுகள் இந்த கம்பம் மண்ணில் அல்லது உத்தமபாளையம் வட்டத்தில் இன்னும் நிறைய நிகழ்வுகள் நடக்கணும். அதன் மூலமாக நிறைய மனித உயிர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பேரவா. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக உங்களுடைய அடுத்த கட்ட பணிகள் அமைய வேண்டும் என்று இந்த தருணத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆசிரியருக்கு உரித்தான அதே குணத்தோடு ஒரு உறுப்பினராக இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜி பாண்டியன் செயலாளர் நான் அவர்களுக்கு கடைசியில் இப்பொழுது என்சி கணபதி அண்ணன் இல்லைன்னா ஷீட்டை எடுத்துக்குவாங்க. அது இருக்கிறவங்கள உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தடவை தேர்ந்தவர்கள் இவங்க வந்து நம்ம வஉசி டாக்ஸி ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அந்த எல்லாருக்குமான சக்திகள் எடுத்துட்டு தான் யார் இது கரெக்டாக எடுத்துட்டு சொல்லுங்க. அப்படி கூப்பிட்டுருவோம் சக்திகள் எடுத்துக்குவாங்க. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அலிநகரத்தில் இருக்காங்க. இங்கேருந்து தியாகராஜன் சொன்ன உடனே அவர் ஒரு 100 பேர் வரைக்கும் வச்சிருக்கிறாரு. இவங்க காணாமல் போய் கொடுத்துட்டு இருக்காங்க. சென்றாய பெருமாள் அடுத்தபடியாக தம்பி யாராவது ஒருத்தவங்க இன்னும் கொஞ்சம் கூட வாங்க. அந்த ஷீல்டு எடுத்து கொடுக்குறது சென்றாய பெருமாள். இவங்க வந்து ஒரு பேக்கரி வச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போ கேட்டோம்னாலும் எத்தனை பேக்கரினாலும் எடுத்து கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீங்களும் வாங்க. உணர்வு ஆர்டரோட வந்திருக்காங்க. திரு முருகேசன் மாஸ் அக்குவா அவங்களுடைய சார்பாக வாங்க தம்பி. இவங்களும் ஒரு டீமாக இருக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் இருந்து அவங்க வந்து சரியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய ஸ்டூடெண்ட்டும் கூட அந்த மாதிரியான ஒருங்கிணைப்பாளருக்கு எல்லோருடைய சார்பாகவும் அதே மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்மசிஸ்ட்டு எப்போ கேட்டோம்னாலும் அவர் ஒரு குரூப் வச்சிருக்கிறாரு. அந்த குரூப்பில் இருந்து கொடுப்பதோடு அவருமே வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதை மகிழ்வோடு தெரிவித்து வந்து அவருக்கு அதே மாதிரி அடுத்தபடியாக திருச்சிற்றம்பலம் வாரியத்தில் அண்ணன் அவங்க எதேச்சியாக பார்த்து சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் வைக்கணும் கொடுத்து கொண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பழைய நண்பர் குடியரசு சார் அவங்க தான். அவங்க தம்பி அவங்க பையன் வந்திருக்காங்க. வாங்க தம்பி நீங்கள் வாங்க. அதாவது முன்னேற்றி ஏற போன முன்னாடி இன்னைக்கு தானாக வந்துடணும். சேர்ந்து வாங்க. அடுத்து செல்வகுமார் ஆசிரியர் வாங்க. இவங்க வந்து நம்ம விகாரியில் உள்ள ரெட் கிராஸ் அமைப்பை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் வந்து பாளையத்தில் இதே மாதிரி பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு சீல்டு வழங்குமாறு தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி நம்ம தியாகராஜன் சாரோட முதலாளி கடை ஆர்ஆர் வசந்த் ஸ்டோரோட உரிமையாளர் செல்லமுத்து அண்ணன் அவர்களுக்கு வாங்க சார் வாங்க. முன்னாடி சார் இன்னைக்கு வந்து அந்த முதியோர் உள்ளத்துக்கு தேவையான பொருட்கள் நிறைய அவங்க கடையில் இருந்தால் போய் உரிமையோட உள்ள போய் என்ன வேணும் எடுத்துக்கோங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல
மாதிரி ஆர்ஆர் ஃபைனான்ஸ். நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி அந்த 100 பல்வி வீரர்கள் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி இவங்க ஒரு குரூப்பாக இருக்காங்க. நல்ல விஷயம். ஒரு காலேஜில் அப்படின்னாலே நம்ம ஒரு மாதிரி இருப்போம். ஆனால் அவங்க வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. சவுத்துலேருந்து ஜேஆர்சிலேருந்து ஆரம்பத்துலேருந்து எல்லாத்துலையும் இருந்திருக்காங்க. நல்லபடியாக அவர்கள். அதே மாதிரி என்எஸ்கேபி வாத்தியார் செல்வம் அந்த ஸ்கூலில் இருந்து மொத்தமாக வருவாங்க. சார் இருக்காங்க, அவங்க 8 பேருக்கு 10 பேர் வந்திருப்பாங்க. என்எஸ்கேபி செல்வம் சார் அவர்களுக்கு மரியாதை செய்யணும், மரியாதை செய்யணும். அடுத்தபடியாக நம்ம லோகலை சேர்ந்த அனைத்து அந்த 20 பேர் சொன்ன முடியாது கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறேன் வந்து சஞ்சீவ் குமார், ஜி கதிரேசன், மாசானம், மாரிமுத்து, முத்துக்குமார், சங்கிலி, அப்படியே வருஷம் வந்துருங்க. வாங்க. குருதி உடையிலிருந்து கோடையை காக்கும் நல்லவர்கள் அவர்களை ரெட் கிராஸ் பாராட்டுவதில் பெருமிதம் கொள்கிறது. சஞ்சீவி குமார், சென்றாய பெருமாள், அதற்கு அடுத்த பாரி கதிரேசன், மாசானம், எம் மாரிமுத்து, இ முத்துக்குமார், ஏ சங்கிலி, எம் தினேஷ் பாண்டி, பி முருகேசன், பி செல்வம், எஸ் மதுரை வீரன், ஏ சதீஷ்குமார், கே பரமேஸ்வரன், எஸ் கருப்பசாமி, ஜி நவீன் குமார், எஸ் சிவகுமார், ஏ கர்ணன், ஆர் சக்திவேல், எஸ் பாலசிவம், எம் ராஜ்மோகன், மணிகண்டன். ஒருங்கிணைந்து கொள்ளக்கூடிய அந்த 3 முத்துக்கள், அதில் ஒரு முத்து அன்புராஜா, சுருளிப்பட்டி அன்புராஜா, அரசை அன்புராஜா, அன்புராஜா, இப்படி பல அடைமொழிகளுக்கு சொந்தக்கார சிறப்பான செயல்பாடுகளை பாராட்டி இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டி குடும்பம் இணையின் சார்பாக பாராட்டுகளை நடைபெறுகிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய ஆசிரியர் ஜி பாண்டி அவரை பாராட்டி கொள்கிறோம். அவர்களும் அவர்களும் பாண்டி சார் கவனிப்பாங்க. அடுத்து
பூர்ணிமா அம்மா அவர்களை இந்த நிகழ்வில் நன்றி உரையாடுமாறு எல்லோருடைய சார்பாகவும் வேண்டி விரும்புகிறேன். சுரேஷ் அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க சுரேஷ் வாங்க. மரியாதைக்குரிய பூர்ணிமா அவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவில் ஒரு நன்றி உரையாற்றினாங்க. வாங்க நன்றி. ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று அதன்படியே வாழ்ந்து காட்டியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் பக்கத்தில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை திரும்பி பார்க்கக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது என்றால் நம்மிடம்தான் இருக்கு. இதையும் சொன்னவர் டாக்டர் மக்கள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். பசி என்று வந்தவனுக்கு மீனை உணவாக கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொள். இது சீன பழமொழி. இந்த பழமொழி ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, சமூக சேவை வந்து எல்லா நிறைய விதத்துல வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ரெட் கிராஸ்ல இருந்தும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இங்கே முதியோர் இல்லத்துக்கு வந்து நம்மளால தேவைப்பட்ட உதவிகளை செய்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து குருதி கொடையினாலும் சரி, முதியோர்களுக்கு நல திட்ட உதவிகள்னாலும் சரி, பல்வேறு விதமான உதவிகளை எல்லாரும் அவங்களுக்கு எந்தெந்த விதத்துல செய்ய முடியுமோ அந்தந்த விதத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து குருதி கொடைக்கு வந்து கம்பத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தீங்க. மெயினா வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்கறப்ப என்கிட்ட எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பிரெக்னன்ட் லேடிஸ்லாம் கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து குருதி தியாகராஜன் சாரும் சரி, நம்ம வாரியார் ஜிம்மும் சரி, கல்ச்சர் ஜிம்மும் சரி, நிறைய பேர் இங்க வந்திருக்கீங்க. எனக்கு ஒவ்வொருத்தரையும் வந்து தனியா சொல்றதுக்கு முடியல. அதாவது நல் உள்ளங்களுக்கு வந்து இந்த தருணத்துல நாங்க வந்து எப்படி நன்றி சொல்றது தெரியல. நீங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விதத்துல எங்களுக்கு வந்து நாங்க கேட்கிறப்ப உடனே வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த நல்லுள்ளங்களுடைய ஹெல்ப் ஃபியூச்சர்லையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குருதி கொடை வந்து இருக்கிறதே வந்து எப்படி வந்து கண் தானம், கொடை, எல்லா விதமான கொடை இருக்கப்ப உறுப்பு தானம்னு சொல்றாங்க, உறுப்பு தானம்னு சொல்றாங்க. நிறைய பேர் இறந்த பிறகு அவங்களோட பாடியை ஃபுல்லா வந்து மெடிக்கல் காலேஜுக்கு டொனேட் பண்றாங்க. அந்த விதமான சர்வீஸை இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து நீங்களும் கொடுத்துருக்கீங்க. உங்க சுற்றத்தாருக்கும் குடும்பத்தாருக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் எல்லாருக்கும் இதை எடுத்து சொல்லி நம்மளால நம்ம இறந்த பிறகும் சரி நம்மளோட உறுப்பெல்லாம் வந்து இன்னொருத்தர் மூலமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி விஷயத்தை வந்து இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நிறைய அமைப்புல இருந்து நிறைய பெரிய பெரிய உள்ளங்கள் வந்திருக்கீங்க. அவங்க எல்லாரும் வந்து அவங்க நமக்கு சுற்றத்தார், நமக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து நற்பண்புகளை சொல்லிக் கொடுத்து ஃபியூச்சர்லையும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணும்னு சொல்லி இந்த தருணத்துல கம்பம் ரெட் கிராஸின் சார்பாக பிரசிடென்டா நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஹெல்ப் வந்து எங்களுக்கு ஃபியூச்சர்லையும் எப்பயுமே இருக்கு. உடம்பு முடியாம பிரச்சனை எப்படி எல்லாரும் வந்து நிற்கிறீங்களோ அதே மாதிரி தான் இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு குடும்பத்தின் கீழ் உள்ளவர்கள் தான். உங்களுடைய தேவை எங்களுக்கு மிகவும் தேவை என்று, உங்களுடைய சேவை எங்களுக்கு மிகவும் தேவை என்று கூறி வாய்ப்பளித்த